சரி போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் போகிறதுக்கு வண்டியோ ட்ரெயினோ எதுவுமே இருக்காதான். அப்பெல்லாம் நடந்து தான் போகணுமா. அதனால அவர் நடந்தே அவரோட அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டாராம். கிளம்பி பாதி வழி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆறு இருந்துதான். அந்த ஆற்று பக்கத்துலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாராம். அவர்கிட்ட கேட்டாராம், இந்த எவ்வளோ பெரிய ஆறா இருக்குப்பா, எப்படிப்பா கறக்கிறது இதை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதை அத்திலி பச்சான்னு சொல்லி கடந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. உடனே அவரும் அத்திலி பச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டாராம். கடந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாராம். நைட் ஆயிடுச்சா. நைட் ஆனோடனே நல்லா அவங்க அத்தை சாப்பாடு போட்டாங்களாமா. ரொம்ப டேஸ்டா இருக்கே, இது என்ன பலகாரம், வித்தியாசமா இருக்கு, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதுதான்ப்பா கொலக்கட்டை, விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லையும் இதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. சொன்னோடனே அப்புறம் சரிப்பா நேராயிடுச்சு, நீ போய் படுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொன்னோடனே இவரும் போய் படுத்துட்டாராம். 2 பேருமே தூங்கி காலையில எந்திரிச்சாங்களாம். எந்திரிச்சோடனே அவங்க அத்தை திருப்பியும் காலையிலுக்கு அதே பலகாரத்தை கொடுத்தாங்களாம். ரொம்ப நல்லா அருமையா இருக்குட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்படியாப்பா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்ப திருப்பியும் அந்த பலகாரம் பேர் மட்டும் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். அவங்களும் கொலக்கட்டைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓ கொலக்கட்டையா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொலக்கட்டை 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 கொலக்கட்டையே சொல்லிட்டே போனாராம். திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஆறு வந்துச்சான். ஆறு வந்தோடனே ஐயோ இது எப்படி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்ப பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சாமி இதை எப்படி கிடக்கிறது அப்படின்னு கேட்டாராம். இதை அத்திலி பச்சான்னு சொல்லி கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொன்ன உடனே அத்திலி பச்சா அப்படின்னு சொல்லி கடந்துட்டாராம். கடந்து போனோடனே அவர் கொலக்கட்டை கொலக்கட்டைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதை மறந்துட்டு அத்திலி பச்சா அத்திலி பச்சா அத்திலி பச்சான்னு சொல்லிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டாராம். வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட எனக்கு அத்திலி பச்சா சுட்டு கொடு, எனக்கு அத்திலி பச்சா சுட்டு கொடு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாராம். அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி பலகாரமே நான் கேள்விப்பட்டது இல்லைங்க, எனக்கு செய்யலாம் தெரியாதுங்க, எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களாமா, அவர் கேட்கவே இல்லையா. இல்லை எனக்கு வேணும், எனக்கு வேணும், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அப்புறம் ரொம்ப கோவம் அவங்க ஒய்ஃபை அடிச்சிட்டாராமா. அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க என்னப்பா இது, குழந்தைய கொலக்கட்டை வீணாப்புல அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அதுக்கு அவரு அந்த பலகாரம் தான், அந்த பலகாரம் தான், இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.